2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறையிலே மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கும்போது மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து மதியம் 2:30 மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு. திருச்சியில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கா, அதில் சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஆனால் அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கு மாறாக 16-17 வயது நிரம்பிய அந்த பெண்ணை தாய்மாமா 47 வயது நிரம்பியவர் 30 வயது வித்தியாசத்திலே 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட நான் பிரசிடென்ட் மெடல் வாங்கியிருந்ததுனால தமிழன் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையை அலங்கரித்த காரணத்தினால் அவரே என்னிடம் அழைத்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்குது, ஏதாவது செய்யலாமே. சரி சார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன். நான் போகிறதுக்குள்ள அவங்க அம்மா அப்பாட்ட டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் எடுத்து சொல்லி 16-17 வயது உள்ள பெண் அதனுடைய விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்யறது சட்டப்படி தப்புங்கிறத அவங்க சொன்ன பிறகு அம்மா அப்பா அவங்களே இல்லை சார் எங்களுக்கே அது விருப்பம் இல்லை, ஏழ்மை தான் காரணம் என்று சொல்லி அந்த திருமணத்தை நிறுத்தி விட்டார்கள். நான் சென்ற பிறகு அந்த பெண்ணிடம் கேட்டேன், என்ன படிக்கணும்னு கேட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரியை சொன்னது. அங்கேருந்தே இந்த பிரின்சிபல்கிட்ட பேசினேன். அவங்கள எனக்கு தெரியும், என்ன அவங்களுக்கு தெரியும். சார் உடனே வர சொல்லுங்கள், இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, நான் அட்மிஷன் க்ளோஸ் ஆக போகுது, நான் கொடுத்துட்றேன்னாங்க. அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ படிக்கணும்னு விரும்பின கல்வி உனக்கு கிடைச்சிருச்சு, நீ வேண்டான்னு விரும்பின திருமணம் நின்று உங்கள் அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுகிட்ட ஒரு சந்தேகம், உனக்காக ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் சார் பேசினாரே எப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் உண்மை சம்பவத்தை. சார் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் 8வது படிக்கும்போது என்னை கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க எங்கள் டீச்சர்லாம் சேர்ந்து. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்துல் கலாம் சார் அப்போ வெறும் அணு விஞ்ஞானியாக தான் இருந்தார். அவர் வந்திருந்தார், எல்லாரையும் கேள்வி கேட்க சொன்னார். நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன், பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை எதுன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார் எஜுகேஷன் அப்படின்னு ஒற்றை வார்த்தையிலே சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். அன்றைக்கு எடுத்த புத்தகத்தை நான் கீழே வைக்கவே இல்லை சார். டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு எங்கள் அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நான் அதிர்ந்து போய்விட்டேன். வேற ஒன்றும் இல்லை சார், கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு கார்டு கொடுத்தாரு. அந்த கார்டில் இமெயில் ஐடியும் ஆஃபீஸ் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. ராத்திரி பூரா அழுது என்ன செய்யறதுன்னு யோசித்து பார்த்து காலையில் நான் தான் சார் ஜனாதிபதி கிட்ட பேசினேன்னுச்சு. நான் அதிர்ந்து போய்விட்டேன். ஒரு பெண் தன்னுடைய கல்வியை தொடர்வதற்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் போராடுவாள் என்பதை அறிந்த பிறகு இந்த சம்பவம் இதோடு முடிந்து போயிருந்தால் உங்களிடத்தில் நான் சொல்ல மாட்டேன். 8 ஆண்டுகள் கழித்த நண்பர்களே, அமெரிக்காவிலே ஹூஸ்டனிலே நடந்த தமிழ்ச்சங்க கூட்டத்திற்கு நான் சென்று விட்டு உரையாற்றி விட்டு கீழே இறங்கினேன். ஒரு பெண் மேடைக்கு சென்று 2 நிமிடம் அனுமதி வேண்டும் என்று கேட்டு தன்னுடைய கணவன் தன்னுடைய பெற்றோர் எல்லாரையும் மேடைக்கு அழைத்து பேச ஆரம்பிக்கின்றாள். அனுமதி வழங்கப்பட்டது. நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஒரு மாதத்துக்கு 4.5 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம். என்னுடைய கணவர் குறைந்த சம்பளம் வாங்குறாரு. இவங்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா என்னோட அமெரிக்காவில் ஹூஸ்டனில் இருக்காங்க. சாரை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப தூரத்தில் எட்டி இருந்தவ 300 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த பெண் சொன்னாள், கலிமூர்த்தி ஐயா அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்க முடியாது. ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறியது. அடுப்படியிலே அடைந்து போய் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை அட்லாண்டாவிலும் ஹூஸ்டனிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்றால் அதுதான் கல்வி. கல்வியினுடைய சிறப்பு அதுதான். இன்று கையில் இருக்கும் புத்தகம் நாளை உன்னை உலகின் மறுபக்கத்தில் நிற்க வைக்கும் வாய்ப்பாக மாறலாம். படிப்பை சுமையாக நினைக்காதே, அது உன் கனவுகளுக்கு செல்லும் விமானத்திற்கான முதல் டிக்கெட். உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி உன் கையில் இருக்கும் கல்வியிலும் உன் மனதில் இருக்கும் முயற்சியிலும் தான் இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை என்பது வெறும் சம்பளத்திற்கான பயணம் அல்ல, உன் திறமையை உலகிற்கு நிரூபிக்கும் பயணம். இன்று தூக்கத்தை தியாகம் செய்து படிக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் நாளை உன் வாழ்க்கையின் உயரத்தை நிர்ணயிக்கும். வாய்ப்பு எங்கு கிடைக்கிறது என்று காத்திருக்காதே. உன்னை உலகம் தேடும் அளவுக்கு உன் திறமையை வளர்த்துக்கொள். தொலைதூர நாட்டில் நின்று உன் குடும்பத்திற்காக உழைக்கும் நாளை நினைத்துப்பார். அந்த நாளுக்கான அடித்தளத்தை இன்று உன் கல்வியால் அமைக்கப்பார். பிறந்த இடம் உன் எல்லை அல்ல, உன் அறிவும் முயற்சியும் உன்னை உலகின் எந்த மூலையிலும் உயர்த்த முடியும். கனவு பெரிதாக இருக்கட்டும், படிப்பு அதற்கான பாதையாக இருக்கட்டும். முயற்சி ஒருபோதும் நின்று விடக்கூடாது. ஒரு நாள் உன் குடும்பம் பெருமையுடன் சொல்லட்டும், என் பிள்ளை உலகை வென்றுவிட்டான் என்று.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் செய்து ஷேர் செய்யவும். வீடியோவில் சொல்லப்படும் ஒவ்வொரு கருத்துக்களும் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றுகிறதாக இருக்கிறது. உங்கள் விலையேறப்பெற்ற கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். வீடியோ சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.